கண்ணை திறந்து இவர் ரொம்ப டீப் ப்ரேயரில் இருந்தார். ப்ரேயர் முடிச்சுட்டு என்கிட்ட வந்து ஐ திங்க் யூ ஆர் த ஒன். இட்ஸ் லைக் நம்ம கடவுளே நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி. திஸ் இஸ் யோர் மொமெண்ட், யோர் லைஃப் இஸ் கோயிங் டு சேஞ்ச். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சென்னையில 2 ஆறு ECR OMR இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பட் என் டாட்டர் அதை பேச ஆரம்பிச்சாங்க. அந்த சில வார்த்தைகள் அது வந்து ப்ளீஸ் யூ ஹேவ் டு ஸ்டாப் யூசிங் தி வேர்ட்ஸ் ஃப்ரம் என்ன வேர்ட்ஸ் அப்படி உங்ககிட்ட இருந்து அவங்க ஐ டோன்ட் பிலீவ் இன் லவ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம யூஷுவலாக என்ன கேள்வி கேட்போம், when will I find the right partner? அந்த கேள்வி மாத்திட்டேன். when will I be the right partner? can I be the right partner? சிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னாச்சுமா அப்படி வரவே இல்லை இவரு. அவர் என்ன பண்ணுறாரு, என் இயரிங் ஒன்று பிஞ்சு போயிடுச்சு. அவர் வாங்கி கொடுத்த இயரிங் வேலண்டைன்ஸ் டேக்கு. எனக்கு ஒரே அழகியா போச்சு. ஐயோ நான் யாருக்கிட்ட வந்து லைஃப் பார்ட்னரா செலக்ட் பண்ணியிருக்கேன். கோமா இருந்தா கூட 2 நாள் நான் கோமா இருக்கேங்கிறதே அவருக்கு தெரியாது. நானா போய் சொல்வேன் நான் கோமா இருக்கேன் எதுக்கு அப்படி. அந்த டைம்லயும் அவர் போய் there is a adductor muscle on your thigh, you have to hold it and push it. டக்குனு வலியில what the hell is adductor Ganesh? எனக்கு லைட்டா ஓசிடி, என் ரூம்ல பக்காவா இருக்க கிளீனா இருக்கும். ஆனா நிஷாவோட ரூம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டார்னாடோ இப்போதான் ஒரு புயல் போயிட்டு போன மாதிரி தான் இருக்கும். கலாட்டாவோட இந்த கான்வர்சேஷன்ல இன்னைக்கு என் கூட கணேஷ் வெங்கட்ராமன் அண்ட் நிஷா இருக்காங்க. வணக்கம். ஹாய் தாரா. வணக்கம் தாரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இது கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. யூ ஆர் மேரிட் ஃபார் எத்தனை வருஷம்? 10 years. This year is 10th year. 10th year. சரி, எப்படி இருக்கு இந்த ஒரு மைல் ஸ்டோன்ல ரீச் பண்ணும்போது? இப்பதான் நியூலி மேரிட் மாதிரி தாங்க நாங்க அப்படிதான் இருக்கோம். இன்னுமே மாறல. பத்தா அப்படி இட்ஸ் ஜஸ்ட் a number. It's just the same. Yeah, I think லைஃப்ல நிறைய ஃபேஸஸ் இருக்கும்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருக்கும், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ் இருக்கும், அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ் இருக்கும். பட் இந்த எல்லா ஃபேஸில் வாட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் கான்ஸ்டன்ட் ஃபார் அஸ் இஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப், ரைட்? தட் கம்பேனியன்ஷிப். ஸோ நம்ம லவ் பண்ணதுக்கு முன்னாடியும் பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரப்போஸ் பண்ண அப்புறம் நாங்கள் 2 பேர் பேசிட்டு ஒரு முடிவு பண்ணது என்ன இருந்தாலும் we are going to be the best friends that we have always were. அது எதுவுமே மாறக்கூடாது. ஸோ நிறைய ரோல்ஸ் எடுப்போம்ல கல்யாணத்துக்கு அப்புறம். திடீர்னு ஜஸ்ட் ஒரு காதலி வந்து இப்போ திடீர்னு ஷீஸ் தி டாட்டர் இன் லா, ஷீ இஸ் தி சிஸ்டர் இன் லா. ஸோ வி சி தேர் க்ரோத் இன் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அண்ட் நவ் அ மதர், ஸோ மெனி ரோல்ஸ். பட் அதில் வேடிக்கையாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ பொதுவாக லவ் மேரேஜ் பண்ணும்போதுல எப்போ வந்து அந்த மேரேஜ் வந்து இட் ஃபெயில்ஸ் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த லவ் வந்து இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தாங்க, இப்போ வேற மாதிரி இருக்காங்க. ஐ திங்க் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்படியே பிரேக் டவுன் ஆகி, இந்த பையனையா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், இந்த பொண்ணையா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம கேட்குறோம். ஸோ நீங்கள் எப்படி அதை நேவிகேட் பண்ணீங்க? பிஃபோர் ஐ மெட் நிஷா, ஏன்னா அதை கனெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் இருந்தது when I was waiting for the right partner. லவ்ல பயங்கர நம்பிக்கை, கரியர் வைஸ் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. பட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் பார்ட்னர், எப்போ ரைட் பார்ட்னர் வருவா? பிக் டைம் இன்ஃப்ளூயன்ஸ் பை த மூவிஸ் இந்த புக்ஸ் இல்லையா நம்ம பீரியட், லைக் எவ்ரிபடி எல்ஸ். ஆனால் அது நடக்கலை, ரொம்ப நாளாக அது நடக்கலை. ஸோ என்ன ஆகும்? ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி யூ ஸ்டாப் பிலீவிங் இன் த கன்செப்ட் ஆஃப் லவ். ஐ டோன்ட் பிலீவ் இன் லவ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு பாயிண்டில் ஐ டிசைடட் டு டேக் சார்ஜ் அண்ட் சேஞ்ச் தட் கொஸ்டின். இப்போ நம்ம யூஷுவலாக என்ன கேள்வி கேட்போம், when will I find the right partner? அந்த கேள்வி மாத்திட்டேன். when will I be the right partner? can I be the right partner? can I be the right partner? அதை மாத்திட்டேன். ஸோ ஒரு ரைட் பார்ட்னர்னா ஒரு பெண்ணோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். it should be a good listener. there should be mutual respect. கமிட்மெண்ட் ஒரு விஷயம், ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா அந்த கமிட்மெண்ட் ஆனர் பண்ணுறது. ஒரு இமோஷனல் கோஷன்ட் இருக்குன்னா, ஆண்கள் பொதுவாகவே எல்லாத்துலேயும் லாஜிக்கல் மைண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இமோஷனல் அதை ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் பார்வையே உலகம் பார்க்குற பார்வை. ஐ ஸ்டார்டட் நிறைய வேலை இருக்குடா பண்ணுறதுக்கு. ஸோ எடுத்த உடனே ஆசைப்படுறது கரெக்ட் இல்லை, அதுக்காக நம்ம தகுதி வளர்த்துக்கணும் இல்லையா? ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் தட் அண்ட் எனக்குள்ள நிறையா சேஞ்சஸ் வந்துருச்சு. அது ஃபர்ஸ்ட் எனக்கு அது புரியல.
இப்போ நம்ம தமிழ் ஆளுங்களுக்கே இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு தமிழ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சொல்லாமலே அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஐயோ இந்த ஆமா நேரம் நமக்கு நைட்டெல்லாம் நான் முழிச்சிருந்தேன், பார்த்தா ஆன்லைன்லேயே இருக்க மாட்டார். அப்புறம் எப்படி முழிச்சிருந்தேன், சும்மா கதை விடுறாரு அப்படின்னு நினைச்சுப்பேன் நானே. ஒன்று எதிர்பார்ப்பேன் நான், அது அங்கேருந்து வராது. எக்ஸாம்பிளா ஒன்று சொல்றீங்களேன். இப்போ எனக்கு வந்து நாங்க 2 பேர் ஏதோ ஒரு மூவி டேட் பண்ணிட்டு இருக்கும் போது மூவி வி வாண்ட் கோ டுகெதர், என் காலை இடிச்சுக்கிட்டேன், நல்லா டவுங்குன்னு சத்தமா இடிச்சுக்கிட்டேன். இடிச்சுக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னாச்சுமா அப்படி? வரவே இல்லை இவரு. அவர் என்ன பண்ணுறாரு, என் இயரிங் ஒன்று பிஞ்சு போயிடுச்சு. அவர் வாங்கி கொடுத்த இயரிங் வேலண்டைன்ஸ் டேக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏன்னா இருந்தாரு. ஆக்சுவலா அந்த சத்தமே எனக்கு காதுல வரல, நான் ரொம்ப பிஸியா அந்த வேலையில இருந்தேன். என்ன சத்தம் அப்படின்னு கூட கேட்கல. எனக்கு ஒரே அழகியா போச்சு. ஐயோ நான் யாருக்கிட்ட வந்து லைஃப் பார்ட்னரா செலக்ட் பண்ணிருக்கேன், அதான் இடிச்சா கூட கேட்க மாட்டேன். ஒரே அழக ஆரம்பிச்சிட்டேன் நான். தென் ஐ ரியலைஸ்ட் அவருக்கு அது வந்து புரியல. அடிபட்டிருக்கு வான்னு நான் கூப்பிட்டுருக்கணும், கூப்பிடாம நான் வந்து ஐ வாண்டட் ஹிம் டு கம் அண்ட் ஒரு சின்ன லவ்ல எதிர்பார்க்கறதானே எனக்கு புரியல. தென் ஒன்லி ஐ அண்டர்ஸ்டாண்ட் இவர் ஆஸ் எ பர்சன் வந்து சொன்னாதான் அவருக்கு புரியும், சொல்லலைன்னா புரியாது. இல்ல இது வந்து ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஒரு காமனான ப்ராப்ளம் எல்லா ஆண்கள் ஃபேஸ் பண்றது. ஏன்னா பெண்களுக்கு ஒரு அன்சைட் எதிர்பார்ப்பு இருக்கு, நான் சொல்லாமலே நீ புரிஞ்சுக்கணும். அதுல ஒரு சூப்பரான ஃபீலிங் இருக்குங்க. அது சூப்பரா ஒத்துக்கிறேன். ஆனா ப்ளீஸ் இது வந்து சயின்டிஃபிக்கா நம்ம பார்க்கணும். இப்போ படைப்புல பெண்களை காட் வந்து கொஞ்சம் ஹையர் இமோஷனல் கோஷன்டோட படிச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு காரணமும் அவங்க அம்மா ஆக போறாங்க. ஒரு குழந்தை வந்து கேர் பண்ணும்போது அந்த குழந்தை வந்து வாய் திறந்து என்ன வேணும்னு சொல்லாது இல்லையா, அது சின்ன சின்ன அசைவுல நுவான்ஸ்ல என்ன அதுக்கு தேவைன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ நேச்சர் ஹஸ் டியூன்ட் தெம். சின்ன சின்ன அசைவு பாடி லாங்குவேஜ் பார்த்து, நாட் ஜஸ்ட் தேர் லவர்ஸ், சின்ன வயசுல இருந்து தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தா சரி இல்லை ஏதோ மூட் ஆஃப் ஆயிருக்குன்னு அப்படியே இன்ட்யூட்டிவா அவங்க பிக்கப் பண்ணாங்க. ஆண்களுக்கு அந்த இமோஷனல் கோஷன் இல்லவே இல்லை, படைப்புலே இல்லை. நேரடியா வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க, ஒரு பிரச்சனை வந்து பேசையா. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா இந்த எதிர்பார்ப்பு வருது, என் காதலன் வந்து நான் சொல்லாமலே புரிஞ்சுக்கணும். அதை விடுங்க, ஒரு கோவமா இருந்தா கூட 2 நாள் நான் கோவமா இருக்கேங்கிறதே அவருக்கு தெரியாது. நானா போய் சொல்வேன் நான் கோவமா இருக்கேன் எதுக்கு அப்படின்னு, அதுவும் புரியாது. ஸோ இப்போ என்ன வந்து தெளிவா எனக்கு 1/2 hour எனக்கு வேணும், ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ, அப்படி கிளியரா கம்யூனிகேட் பண்ண, உட்காரு புடிச்சு உட்காரு. இந்த 10 வருஷத்துல ஒரு காமன் கம்ப்ளைண்ட் நிஷாவோட வந்து, நீ சைன் லாங்குவேஜ்ல ரொம்ப புவர், நான் சைன் லாங்குவேஜ் கொடுத்தா உனக்கு புரியவே மாட்டேங்குது. இன்னும் புரிஞ்சுக்கலையா நிஷா? இன்னும் வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. டம்ஷராஜ் விளையாடுறோம்ல, டம்ஷராஜ் தான் சூப்பர். ஓகே சைன் லாங்குவேஜ் வீக்னா டம்ஷராஜ் ரொம்ப வீக்கா இருக்கணும்ல, அவளோட சைன் லாங்குவேஜ் புரியாது. மிஸ்டர் பீன் மாதிரி ஏதோ பண்ணுவான். என்னையா சொல்லு, வாய் திறந்து சொல்லு. ரொமான்டிக்கா ஏதாவது அவங்க சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே புரியாது. ஏதாவது நான் வந்து ஒரு ஃபேமிலி கேதரிங்ல ஏதாவது ஒரு ஐல சொல்றேன்னு ஒரு லாங் டிரைவ்க்கு போறோம், ஒரு பார்ட்டில இருக்கும் லாங் டிரைவ்க்கு போனோம்னா தெளிவா ஒரு சைன் லாங்குவேஜ் இருக்கும்ல, அவளோட சைன் லாங்குவேஜே புரியாது, அப்படி ஏதோ பண்ணுவா. கணேஷ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வரும்போதே அவர் ஒரு லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனோட தான் வராரு. ஐ திங்க் இது ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து லவ் ஜஸ்ட் ஹேப்பன்டு, நான் வந்து லவ் பண்ணணும்னு நினச்சேன், பட் அப்படி அதை தாண்டி வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு லாங் டேர்மில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இஸ் ரெடி, என்ன என்ன வரப்போகுது, நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ரெடியாக இருக்கும்போது இதை தாண்டி சண்டை பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் மேரிட்டல் லைஃப்லேயே கேட்குறேன். இருக்குங்க. வி ஆல்சோ ஹாவ் ஆர் டஃப் டேஸ், இதெல்லாம் இருக்குது. பட் ஹவு வி அட்ரெஸ் இட், நம்ம வந்து இப்போ ஒரு சண்டை இருக்குது, இதே மாதிரி நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அவருக்கு புரியல, இல்லை நான் ஏன் கேட்கணும்னு ஒரு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் வந்து கத்தி ட்ராமா பண்ணலாம், பேசாமல் இருக்கலாம், இல்லை சொல்லி புரிய வைக்கலாம். நாங்கள் 3வது ஆப்ஷன் போவோம். வி சிட் அண்ட் டிஸ்கஸ் தி பர்ஸ்பெக்டிவ். தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பெரிய பிரச்சனை இருந்தாலும் வி சால்வ் இட் ஆன் த சேம் டே. இப்போ வரைக்கும் நம்ம லவ் பண்ணும்போதும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போதும் சரி, இப்போ வரைக்கும் வி சிட், கத்தாமல் வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் இதுவா சம்டைம் எனக்கு நான் கொஞ்சம் இமோஷ்னலாக ஒரு சவுண்ட் வரும், ஐ ட்ரை டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நான் வந்து இப்படி நினச்சேன் அப்படின்னு நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்வேன். அப்போ ஓ நீ இப்படி நினச்சியா, நான் இப்படி நினச்சி இது பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவரோட சைடும் நான் புரிஞ்சுப்பேன். ஓ இதனால தான் அப்படி வந்ததா, சரி ஓகே. இப்போ 2 பேரும் வில் கம் டு ஒன் மிடில் பாயிண்ட், எனக்கு இது வேணும், உங்களுக்கு இது வேணும். ஸோ 2 பேரும் வில் கம் டு ஒன் கன்க்ளூஷன் அண்ட் ட்ரை டு சால்வ் தட். ஸோ அன்னன்னைக்கு விஷயத்தை அன்னன்னைக்கு சால்வ் பண்ணுறதுக்கு வி ட்ரை. இப்போது இந்த மாதிரி கேட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் விட்டேன். இப்போ வேலண்டைன்ஸ் டே வருதுன்னே வச்சுக்கோங்களேன்,
எனக்கு ரோஸ் எனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சிக்க மாட்டேன். எனக்கு வேலண்டைன்ஸ் டே வருது, ரோஸ் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவேன். புரியுதுங்களா? அதனால ரியாலிட்டியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐ வாண்ட் சம்திங் ஃப்ரம் ஹிம். I tell him, and sometimes he ஏதாவது என்னைக்காவது அத்தி புத்த மாதிரி டக்குன்னு ஏதாவது ஒரு பண்ணியிருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் பண்ணியிருக்காரு. குறிஞ்சி பூ மாதிரி 12 years once பண்ணியிருக்காரு. அது வந்து என்ன ஆகும்னா, நம்ம எவ்ரிடே பண்ணோம், அது ஒன்று பண்ணும்போது வாவ் அப்படி இருக்கும். லவ் பண்ணும்போது சரி பயங்கர சர்ப்ரைசஸாக கொடுத்துட்டு வந்தேன். அவர் யோசிச்சுட்டே அவர் மைண்டில் வச்சுட்டே இருந்து என்னோட ரிசப்ஷன் அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் டான்ஸ் ஒன்று பண்ணார். அவ்வளோதான், ஒரே சர்ப்ரைஸ் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. See, இன்னமும் people talk about, wow, Ganesh did that. இப்போ நிறைய பண்ணுறாங்க. பட் நாங்கள் 2015 இவர் அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணும்போது வாவ் அமேசிங். ஏண்டா நான் ஒரு 300 சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பேன், எல்லாரும் ஒன்னோட சர்ப்ரைஸ் பார்த்தல கொடுத்தாச்சு முடிஞ்சு அப்படின்னு. யூ ஆல்சோ ட்ரைஸ். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் நிஷா, அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ட்ரீமா வந்து எவ்ரிதிங் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் லைஃப்ல நடந்தது, ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயத்தை பற்றி. என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை லேபர் ரூமில் இருக்கேன். பயங்கர இது அவன் நல்லா ப்ரிப்பேர் ஆகி இது இருக்க போகுது, இப்படி இருக்க போகுது, இங்கே அடிப்பாங்க கத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க, நம்ம காமாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ எனக்கு வலி இருக்குது, இது இருக்குது, புரிஞ்சிருக்கு. ஸோ அந்த குழந்தைய புஷ் பண்ணுற அந்த மொமெண்ட்னு ஒன்று இருக்கும். அது வந்து அது நம்ம தான் பண்ணணும். ஆனால் அது இமோஷனலாக எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா? கத்துற மோரில் இது பண்ணுற அந்த டைம்லேயும் அவர் போய் there is an adductor muscle on your thigh, you have to hold it and push it. அப்படின்னா டக்குன்னு வழியில் what the hell is adductor Ganesh, what are you talking அப்படின்னு என் டாக்டரை பார்க்குறேன்னா he is right, you should follow what he is saying அப்படின்னாங்களா. சரி இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு I didn't say நீ யார் இங்கே வந்து பேசிட்டு இருக்க வெளில போ அப்படி சொல்ல. கோவம் வருது, ஏன் நான் இங்க வந்து ஏதோ சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு. புரியல எனக்கு. பட் அது நான் கேட்டேன், அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் அடக்டர் மசில் புடிச்சு புஷ் பண்ண பேபி வந்துருச்சு வெளியில. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எனக்கு அது புரியல. பட் ஐ அப்ளைட் இட் அண்ட் ஐ காட் த ரிசல்ட். அதே மாதிரி நிஷா பல முறை எனக்கு சொன்ன அட்வைஸ் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஏன்னா சரி வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஒன்லி ஹெல்ப். அதாவது எனக்கு மிஸ்ஸிங்கான விஷயம் அவள் கொண்டு வந்திருக்கா லைஃப்ல, அதே மாதிரி சேம் திங் அப்ளைஸ் டு ஹர். அப்போதான் அந்த லைஃப்ல ஒரு பேலன்ஸா லைஃப் பார்க்க முடியும். லைக் ஐ ஆல்வேஸ் சே ஷீ இஸ் தி மிஸ்ஸிங் பார்ட் ஆஃப் தி ஜிக்ஸா பசில் அண்ட் தி சேம் வே அப்ளைஸ் டு ஹர். ஐ அம் வெரி ஸ்பான்டேனியஸ். இந்த நிமிஷம் பேக் எடுத்து கிளம்புனா நான் கிளம்புறேன். பட் இவருக்கு அப்படி இல்லை, எல்லாமே பிளான்டா இருக்கணும். நம்ம எங்க போறோம், எங்க தங்குறோம், என்ன இது அதெல்லாம் பிளான் பண்ணி புக் பண்ணி போறது அப்படின்னு இருக்கு. That is also important. This is also important. So we take, நானும் அந்த மாதிரி இல்லை போகலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிருக்கேன். பட் பிளான்டா பண்ணும்போது வர அட்வான்டேஜஸையும் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ வி டேக் ஓகே இந்த வாட்டி நீ இந்த வாட்டி நான் அந்த மாதிரி அந்த ஓப்பன்னஸ் இருக்கு டு கோ வித் தி अदर पर्सनஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க சொல்லுங்க நிஷா, இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்க அந்த டெசிஷன். ஸோ அதுல வர நல்லதும் உங்களுக்கு தான் கெட்டதும் உங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது பொறுப்பு வந்து உங்க கையில இருக்குன்னும் போது பயம் ஏதாவது கூட சேர்ந்து இருந்ததுங்க? ஏன்னா நான் கல்யாணம் பண்ணாதான் தெரியும் இல்லையா, அதுக்கு முன்னாடி தெரியாது. நான் இப்ப என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். பட் ஓன்லி அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும் போதுதான் அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் பல கப்பிள்ஸ் பார்த்துருக்கேன். கல்யாணம் பண்ண கப்பல், லவ் பண்ண கப்பல் எல்லாமே பார்த்துருக்கேன். அதையும் தாண்டி இப்போ என்னோட பழைய இன்டர்வியூ நான் வந்து ஜஸ்ட் நான் உங்களை மாதிரி ஆங்கர் பண்ணிட்டு அந்த ஸ்டேஜில் உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்கும்போது கிட்டார் வாசிக்கணும், MBA படிச்சிருக்கணும், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தேன். பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஒரு க்ரோத்தாக இருக்கும் போது, ஒர்க்கில் ஒரு மெச்சூரிட்டி வரும்போது, லைஃப்பில் ஒரு மெச்சூரிட்டி வரும்போது, நான் காட்க்கு சரண்டர் பண்ண ஒரு விஷயம் வந்து எனக்கு என்ன பெஸ்ட்டோ நான் இது வேணும் அப்படி சொல்கிறேன். மேபி இதெல்லாம் இல்லை, சம்திங் எனக்குன்னு லைஃப்பில் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு எது பெஸ்ட்டோ அது என் கண்ணு முன்னாடி நீங்கள் எப்போ கரெக்டான டைமோ அது கொண்டு வந்துருங்கன்னு ஒரு சரண்டர் பண்ணிட்டேன். நான் ஐ ஆல்சோ லிவ்ட் என்னோட தகுதியை அது மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அதே அவர் சொன்ன மாதிரி தான் அவர் ப்ரப்போஸ் எனக்கு பண்ணுற அந்த மொமெண்ட்டு முன்னாடி தான் ஒரு சர்ச்சில் அது நடந்தது. நான் அப்போ தான் இவருக்கு என்ன பிடிக்குதோ, இஸ் மை ஃப்ரெண்ட், பட் அவர் பண்ணுற விஷயம்லாம் என்னை பிடிக்கிற மாதிரியே பண்ணுறாரு. ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ இஸ் அ ரைட் பர்சன். பட் இதுதான் சரின்னா நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் ப்ரே பண்ணிவிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன். கண்ணை திறந்து இவர் ரொம்ப டீப் ப்ரேயரில் இருந்தார். ப்ரேயர் முடிச்சுட்டு என்கிட்ட வந்து ஐ திங்க் யூ ஆர் த ஒன், நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லலை, அதை ஷுவராக சொல்ல, கன்விக்ஷனோட சொல்ல. அதை என்ன சொன்னீங்க நீங்களே சொல்லிடுங்க. இல்லை இல்லை சொல்லு, கரெக்டாக சொல்ல, நல்லா ஃப்ளோவில் போகிறேன்.
ஸோ கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, சந்தோஷமா. அது அந்த கேள்வி என்கிட்ட கேட்கும்போது எனக்கு வந்து எஸ் நோ வரல. இட்ஸ் லைக் நம்ம கடவுளே நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி. நான் என்ன கேள்வி கேட்டேனோ அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இவர் சொன்னார். அதனால அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டேன். தேர் வாஸ் நோ எஸ், தேர் வாஸ் நோ இட் வாஸ் ஜஸ்ட் மொமெண்ட் ஆஃப் பிளிஸ். அப்புறம் அங்கே சர்ச்சில் நாங்கள் மாஸ்க்கு முன்னாடியே வந்துட்டோம், மக்கள் வந்திருக்காங்க, மாஸ் ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபாதர் சொல்கிற விஷயமும் வாஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டபிள் டு வாட்ஸ் ஹேப்பனிங் ஃபார் அஸ். திஸ் இஸ் யுவர் மொமெண்ட், யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு சேஞ்ச்னு ஆரம்பிக்கிறாரு அவரோட ஸ்பீச்சை. அந்த ஃபாதர் ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஐ குடன்ட் கண்ட்ரோல். கடவுள் நமக்கு வந்து ஒரு பிளஸ் பண்ணுறாரு, அந்த ஒரு மொமெண்ட் இருக்கும். எனக்கு அந்த ஒரு மொமெண்ட் நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஓகே இதுதான் அப்படின்ட்டு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம்லாம் ஆகுது. இப்போ வந்து ஐ திங்க் நம்ம நிறைய டிவோர்ஸஸ் பிரிகிறாங்க. அப்படி கேட்கும் போதுல ஒரு பக்கம் பயம் வருது. மேரேஜ் எல்லாருக்குமான ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் வருது. நீங்கள் எப்போவாது கல்யாணம் ஆனது பிறகு ஸ்ட்ராங்காக இல்லை இது திஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், இது சரிப்பட்டு வரல அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு போய் இல்லை அதுக்கப்புறம் பேட்சப் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்லை அந்த வேர்ட்ஜை டச் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு பிரச்சனையை நாங்கள் வந்து ப்ரொலாங்டாக விட மாட்டோம். அன்னன்னைக்கு விஷயத்த அன்னன்னைக்கு பேசிடுவோம். எனக்கு ஒன்று பிடிக்கல, இல்லை எனக்கு இது செட் ஆகலை, ஒரு இமோஷனலாக ஒரு பெரிய சண்டை அப்படின்னா எதை சொல்வீங்க? மோஸ்ட்லி சப்பையான ரீசனுக்காக தான், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான். அதாவது புரிதல் கரெக்டாக இல்லை. நான் ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன், அந்த விஷயத்துக்கான ரீசன் புரியாமல் அவர் ரியாக்ட் பண்ணிருப்பா, இல்லை வைஸ் வர்சா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளோ வாங்கியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் சில ஹேபிட்ஸ் இருக்கும், பேட் ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ் இருக்கும். இப்போ பொதுவாக நான் வந்து லிவ் அண்ட் லெட் லிவ் பாலிசி ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் டிசிப்ளின்டாக இருக்கேன். நான் வந்து எனக்கு லைட்டாக ஓசிடி, என் ரூம்லாம் பக்காவாக இருக்கா, க்ளீனாக இருக்கும். ஆனால் நிஷாவோட ரூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டார்னாடோ இப்போ தான் ஒரு புயல் போயிட்டு போன மாதிரி தான் இருக்கும். பட் அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், நீட்டாக பண்ணால் தேடும் போது உடனே கிடைக்கும், இப்படி தான் சொல்வேன் தவிர இப்படி தான் பண்ணணும் சொல்ல மாட்டேன். லிவ் அண்ட் லெட் லிவ். ஸோ 10 வருஷத்தில் நான் பண்ணுறது பார்த்து அதோட பலன்கள் நல்லா இருக்குது, பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணால் நல்ல விஷயம், பண்ணலைன்னா ஃப்ரீயாக விட்டுணும். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், யூ கேன் சேஞ்ச் யோர் செல்ஃப் 100%, யூ கேன் நெவர் சேஞ்ச் தி அதர் பர்சன். ஓகே, நான் அதை ஒத்துக்கிட்டேன். ஸோ ஐ நாட் ட்ரை. ஸோ சம் திங்ஸ் ஹேவ் நாட் சேஞ்ச்ட். ஓகே, அண்ட் ஐ ஹேவ் அக்செப்டட். பட் நவ் 2 kids are in the, my daughter is 5 years old. அண்ட் இப்போ கிட்ஸோட மைண்ட் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி. ஒரு விஷயம் நம்ம பண்ணோன்னா அதுவே பார்த்துட்டு காப்பி பண்ணணும். ஸோ திடீர்னு அன்னைக்கு வந்து அவள் ஏதோ ஒரு விஷயம் வந்து திருப்பி வைக்கலை. அப்போ நான் வந்து சொன்னேன், யூ ஹேவ் டு கோ அண்ட் கீப் இட் இன் த ரைட் பிளேஸ். ஏன்னா டாட்டர் அங்கே இருந்தான், அண்ட் டாட்டரும் அந்த ஹேபிட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அப்போது அவள் வந்து திடீர்னு என்கிட்ட வந்து, நீ முன்ன மாதிரி இல்லை, முன்ன எவ்வளோ காமாக இருப்பேன், இப்போல்லாம் காம்னஸ் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. தென் ஐ ஹேட் டு மேக் ஹர் அண்ட் சிட் அண்டர்ஸ்டாண்ட். அப்படிலாம் இல்லை, முன்னாடி இருக்கிற சுச்சுவேஷன் வேறு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு. இப்போ வந்து நமக்கு இன்னும் ஒரு பொறுப்பு இருக்குது. வி ஆர் ரோல் மாடல்ஸ் ஃபார் தோஸ் யங் மைண்ட்ஸ் ஆர் வாட்சிங். நம்ம ஒரு விஷயம் தப்பாக பேசணும், அதாவது கோவப்படுறது, இல்லை ஒழுங்காக அந்த விஷயம் அந்த இடத்துல வைக்கலைன்னா அவங்களும் காப்பி பண்ணுறாங்க, அந்த பழக்கம் அவங்களுக்கும் வந்துடும். அதனால் 10 வருஷம் ஒன்று ஃப்ரீயாக விட்டேன், இப்போ ஃப்ரீயாக விட முடியாது. யூ ஹேவ் டு பிகம் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃப், ஐ ஹேவ் டு பிகம் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப். இல்லை, ஸோ நிஷா வந்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்து கோவம் பயங்கரமாக வரும். ஸோ கோவத்தில் சில வார்த்தைகள் விட்டுடுவா. இது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு இது வரைக்கும் அவங்க சொன்னதுலேயே? ஹர்ட்டெல்லாம் ஆகாது. அந்த ஹர்ட் ஆகும், மொமெண்ட்ரி தான் இருக்கும். கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் வந்து என்ன ஓகே ஷீஸ் ஆங்கிரி, ஸோ வார்த்தை விட்டுருக்கா, எனக்கு தெரிஞ்சு போச்சோ. அந்த முன்னாடி வந்து ரொம்ப இது இருக்கும். பட் என் டாட்டர் அதை பேச ஆரம்பிச்சான்ல, அந்த சில வார்த்தைகள், அது வந்து ப்ளீஸ் யூ ஹேவ் டு ஸ்டாப் யூசிங் தி வேர்ட்ஸ் ஃப்ரம் டுடே. என்ன வேர்ட்ஸ் அப்படி உங்ககிட்ட இருந்து அவங்க எடுத்து மென்டல் மாதிரி பண்ணாத, இடியட் மென்டல் மாதிரி பண்ணாத. அது என்னன்னா அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதே அப்படி பேசுறோமா, அசிங்கமா இருக்கு. என் டாட்டர் சொன்னாங்க அசிங்கமா இருக்கு. ஏய் ஸ்டாப் பாஸ், எங்க இருந்து வருது இந்த வார்த்தை? மென்டலா இருக்கு. மென்டல் மாதிரி ஏன் பண்றீங்க டாடி? இந்த மாதிரி நான் சொல்லல. ஐ திங்க் from the grandmom whatever. so வீட்ல blanket rule, இந்த வேர்ட்ஸ் வந்து உங்க டிக்ஷனரி இருந்து தூக்கிடுங்க. இப்போ நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா, ஒருவேளை மிஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே, எனக்கு அப்பா இருந்தா மேபி என்னோட இந்த ட்ரைட் இப்படி மாறி இருக்கலாம், எனக்கு இது கிடைச்சிருந்திருக்கும் அப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஆஃப்டர் கணேஷ வந்து அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம். இவதான் என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை, நான் அடிக்கடி சொல்வேன். இல்ல ஆமா, அது உண்மைதான். அப்படிதான் நானும் பிஹேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இவரை பார்க்குற வரைக்கும் நான் யோசிச்சிருக்கேன், அப்பா இருந்திருந்தா இது பண்ணிருக்கலாமே, இல்லை இவ்வளோ நான் ஸ்ட்ரகிள் பண்ணமா, வை ஷுட் ஐ ரன், நான் படிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாமே, இருந்திருந்தான்னு யோசிச்சேன். அதான் இல்லை, அதுக்கப்புறம் இல்லைங்க அப்படின்னு ஒரு ரியாலிட்டி எனக்கு பிரேக் பண்ணி
இவரை பார்த்தக்கப்புறம் தான் அது நடந்தது. ஐ மேட் பீஸ் வித் இட். ஓகே இல்லைங்க சரி ஓகே அப்படின்னு. அண்ட் எல்லா விஷயத்துலையும் சரி, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஹஸ்பண்டா, ஒரு மென் இன் லைஃப், ஐ வுட் நாட் சே ஃபாதர், ஒரு மென் இன் லைஃப் அது ஃபுல்ஃபில் பண்ணது. தட்ஸ் வை ஐம் வெரி செக்யூர்ட் அபவுட் திஸ் பர்சன். ஐ திங்க் யூ காட் த ஆன்சர். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஆன் தட் கேஸ். இல்லையே அப்படிலாம் ஃபீல் பண்ணேன். ஓகேங்க இல்லைங்க என்ன பண்ணுறது, இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன். அப்படி நார்மலைஸ் பண்ணிட்டீங்க அது. நார்மலைஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள். ஐயோ இருந்திருந்தா அது சிம்பிள். மெனி சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இஸ் ஹேப்பன். பட் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி ஓகே இட் ஹேப்பன், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போக வச்சது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இட். இன்னொரு விஷயம், ஐ திங்க் இப்போ நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போதில் அவங்க ரொம்ப ஓப்பனாக இருக்காங்க. வேணா மேரேஜ் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், அந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு பிரேக். ஒரு டிவோர்ஸ் இஸ் அ பெட்டர் சொல்யூஷன் அப்படிங்கிறது சில பேர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது டெஃபினெட்லி இப்போ டிவோர்ஸ் இஸ் a very personal choice இல்லையா? ஏன்னா அந்த சூழ்நிலையில் அவங்க தான் இருக்காங்க. சில டைம் நீங்கள் சொன்னீங்க ஒருத்தர் வந்து ஃபுல் முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அது ரொம்ப டாக்ஸிக்காக தான் இருக்குது. அது எல்லா முயற்சி பண்ணி கூட இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட்னு தெளிவாக தெரியுது. அப்போது ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் யோர் மென்டல் அண்ட் இமோஷனல் வெல்பீங் இட்ஸ் பெட்டர் டு செப்பரேட். தட் இஸ் ட்ரூ. அண்ட் what life after you can only think about after taking that step, because ipo you're drowning right now. First you think about save yourself, then you will think how you swim to the shore. So one by one da paaka mudiyu. You'll never get a entire vision of life in one vision board illaya. The dots will connect eventually, but இந்த நிமிஷம் அந்த டிசிஷன் நீங்கள் எடுத்தே ஆகணும். சில பேர் அந்த டிசிஷன் எடுக்காமலே அங்கே ஸ்டக்கப்பும் இருக்காங்க. அந்த மாதிரியும் கதைகள் நான் பார்த்துருக்கேன். தட் the marriage is clearly not happening. They are clearly very unhappy, but they've been pulling on for 10-15 years, maybe for the kids, maybe because they are financially dependent, so many reasons. We discuss this so often. And that is also not healthy because they are stuck. Their potential as humans are stuck. Forget about other aspects, love and all. And human potential being stuck is the worst thing in this world. இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நம்மளே மறந்து நீங்கள் யாருனே மறந்து போயிடும். ஏன் சில விஷயம் பண்ணுறோம், ஏன் கோவப்படுறோம், ஏன் ஆங்க்ரியாக இருக்கோன்னே புரியாது. இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ, இட்ஸ் நாட் குட் ஃபார் எனிபடி அரவுண்ட் யூ. அதனால அவங்களோட சாய்ஸ். இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, முயற்சி பண்ணிட்டு முடியாதுன்னா ஐ திங்க் இட்ஸ் குட். நீங்கள் அந்த மாதிரி யார்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கா பர்சனலாக? என்னோட மதர் சிங்கிள் பேரண்ட் தானே, எனக்கு தெரியும் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஐ நோ ஹவு இட் இஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. எனக்கு மேலே முடியலன்னா என்ன முடியலைங்க. ஏன்னா இட்ஸ் மேரேஜ் இஸ் அபவுட் 2 people and 2 families இல்லையா? 2 families கூட அடுத்த ஸ்டெப்னு வைங்க. அந்த 2 peopleல ஒரு பீப்புளுக்கு மட்டும் லவ் இருக்குது, இன்னொரு பீப்புளுக்கு இல்லை, கமிட்மெண்ட் எதுவுமே இல்லைன்னா எப்படி அது லவ் இல்லைங்க. அப்படியே ஒரு ஹார்ட் தான் இருக்குது, உடஞ்சிருச்சு. அது 2 பேர் சேர்ந்து அதான் ஹார்ட்டு. ஸோ அது சுச்சுவேஷனில் இருந்து என்ன, வாட்ஸ் த பாயிண்ட்? MCR Pure Cotton Club, formals and casual shirts. சென்னையில 2 ஆறு ECR OMRயும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.